அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று என்ன சந்திர வச்சு ஒரு ஆளுண்டு கண்டிச்சு சரியா. அந்த ஆள் சொல்லிச்சு, அந்த ஆள் என்னோட சின்ன இதன் இப்படித்தன், அதாவது பிபிஏ செக்ரட்டரிக்கு நான் மடை அடிக்கிறன்ற மாதிரி சொல்லிச்சு. நான் மடை அடிக்கிறேன். இங்கே மடை அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் செல்றதெல்லாம் உண்மைக்கு அப்பட்டமான உண்மைகள். உண்மையை செல்றதுக்கு இன்னொரு பேர் மடை அடிக்கிறேன்டா, அது என்ன கருத்து? நான் செல்றது உண்மை. இப்போ இதே பிபிஏ செக்ரட்டரியா இருந்தவர் இப்போ எஸ்டிசி செக்ரட்டரியா ஈக்கிற காலகட்டத்தில் செய்யலாது, எனக்கு எஸ்டிசி செய்யலாண்டு கொடுத்துட்டு வரலையா? இனி அதுக்கு செல்ற மடை அடிக்கிறேன்டா, அது நான் பொய்யவா சொன்னேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். இனி அடுத்தது இப்போ ஓலெவல் இப்போ போன இந்த எழுதின ஓலெவல் புள்ளிகள் வரைச்சல அந்த புள்ளிகளுக்கு, அதாவது படித்து கொடுக்குறது, டிசிப்ளின் எல்லாம் சொல்லி கொடுக்குறது ஸ்கூல்ற இல்லாமல் பேரண்ட்ஸ்மாராக சொல்லி கொடுக்கணும். அப்போ அதினுள்ள பேரண்ட்ஸ்மாரெல்லாம் குறிப்பிட்டு இந்த செக்ரட்டரி, அதாவது முதலாவது பிபிஏ செக்ரட்டரி, அடுத்தது பெரிய பள்ளி பரகாதனி பெரிய பள்ளி செக்ரட்டரி. இவங்க 2 பேரும் அந்த பெற்றார்மார்களுக்கு தேவையில்லாத ஒரு வேர்டை பயன்படுத்தினதுன்றத நான் சின்னது, அது மடடிக்கிறதா? அது நான் சின்னது பொய்யா? நீங்கள் எங்கே போனாலும், இதை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இது உண்மைதான். ஏண்டா இதெல்லாம் நடந்த சாட்சியும் இருக்குது, இதெல்லாம் ஆதாரத்தோடு நான் வச்சுட்டும் இருக்கிறேன். இனி நான் இது பொய் செல்றதும் இல்லை, மடாடிக்கிறதும் இல்லை. இது உண்மையாக செல்றது. பொய் செல்றன்றா தான் மடாடிக்கிறேன்னு செல்லும் ஒழிய, உண்மையாக சொன்னால் இதுக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இனி அவர்கள். நான் இனி செல்றது எந்தண்டா, நீ பிபிஏ செக்ரட்டரி இப்படி சொல்லிக்கிறாரு, இப்படி ஒன்றுக்கு படிச்சிக்கலும், ஒன்றுக்கு இல்லையா, ஒரே கிளாஸ்மேடாக இருக்கலும். இனி எதா இருந்தாலும் அதில் உண்மையை பேசியாகணுமே இல்லையா? இனி இதை விளங்கிக்கணும் பிபிஏ செக்ரட்டரியும் பெரிய பள்ளி செக்ரட்டரியும். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.